எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி திருமுருகண்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணி ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. அதாவது முருகண்டி சந்தியில் இருந்து நீங்கள் வந்து கிளிநொச்சி பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவாட்டு கடை ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கருவாட்டு கடைக்காணி தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இதில் வந்து போட்டும் போட்டிருக்கும், சண்முகம் கருவாட்டு கடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. முன்னுக்கு ஒரு கடை ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். அதில் பெரிய பெரிய கட்டா கருவாடுகள் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் கருவாடுகளும் வந்து வாங்கினா வந்து வாங்கிக்கொள்ளலாம். அப்படி இருக்குது கட்டா கருவாடுகள் சூப்பராக இருக்குல்ல. காணிக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது. இது வந்து முன்னுக்கு வந்து பாலம் கட்டியிருக்கிறாங்க. நல்லா உயரமாக வந்து பாலம் கட்டியிருக்கிறாங்க பாருங்க. இருந்து அதே மாதிரி இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலம் வந்து கட்டியிருக்கிறாங்க. இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாலம் வந்து கட்டி சைட்டில் இந்த அழகாக கட்டுகள் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. 2 ரூம் ஹோல் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு வந்து அமைஞ்சிருக்குது. வீட்டை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்தியாவில் வந்து ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறையும் வந்து பார்த்துடலாம். மேலாலே தண்ணி நிற்கிது பாருங்க. ஜால தொட்டி எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. சுத்த வர வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அறிக்கையா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 1 ஏக்கர் காணி வந்து இருக்குது. கிட்டத்தட்ட காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து ஒரு 40 தென்னை மரங்கள் இருக்குது. ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே இருக்கிறதால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது வந்து கடையும் வந்து முன்னுக்கு ஒரு 6-7 கடை கட்டக்கூடிய இடமும் வந்து இருக்குது. மேலே சீட் போட்டிருக்காங்க. இது வந்து வெளி ஹோல். இது வந்து முன் ஹோல். இது வந்து சாமியறை. இது சாமியறைக்கு பக்கத்தில் இருக்கிற மட்டரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன். வீடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இடித்து தான் கட்ட வேண்டியிருக்கீங்கன்னு சொன்னால் வீடு அவ்வளவு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த வீட்டையை வந்து திருத்தி தான் பாவிக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. பூச்சி வேலைகள் இந்த கீழே இந்த இதெல்லாம் பூசணும். இதான் வந்து வீட்டினுடைய அமைப்பு. வீடை பொறுத்த வரைக்கும் வீடு வந்து நீங்கள் வந்து திருத்தி தான் பாவிக்கணுமா. காணியினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏனையின் வீதியோடு இருக்கிற அகலம் வந்து 170 அடிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கடை கட்டக்கூடிய மாதிரியான அகலம் இருக்குது. நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தொங்கல் வரைக்கும் இருக்குது. அதை எத்தனை அடி என்று தெரியல. ஆனால் மொத்தம் 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார். தொங்கலில் தெரியுது அந்த மரங்கள் பாருங்கள். அதான் வந்து இந்த காணியோட இல்லையாக இருக்குது. இந்த தகர முடிவில் தெரியுது பாருங்கள் தொங்கலில் மரம். அதான் காணியோட முடிவு. பிஸ்னஸுக்கு வந்து ஒரு உகந்த காணியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த காணியை எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏதாவது நிறுவனங்கள் கட்டலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய வீடுகள் வந்து கட்டி வாடகைக்கு கொடுக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி இருக்குது, கார்மெண்ட்ஸ் இருக்குது. ஆகவே ஒரு பிஸ்னஸுக்கு உகந்த ஒரு இடமா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து நீங்கள் திருப்தி செய்ய வேண்டியிருக்குது. அப்போ இல்லாட்டி நீங்கள் வந்து இடித்து போட்டு நீங்கள் வந்து உங்களோட
ஸ்டைலுக்கு வீடு வந்து கட்ட வேண்டி இருக்குது. மற்றும்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கு தான் இந்த பெறுமதி. நான் இதில் தொடர் விளக்கம் ஒன்று தரேன். அந்த விளக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலை சம்பந்தமான எல்லா விவரங்களுமே வந்து நீங்கள் வந்து அவருடைய காய்ச்சிக்கொள்ளுங்க. இது வந்து முக்கியமாக நான் சொல்லணும் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு உறுதி காணி, அதாவது வந்து ஒரு தோம்பு உறுதி காணியை. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, சோமிட் இல்லை. இது வந்து ஒரு உறுதி காணி. இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு கதைச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இதில் தார நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு வந்து தண்ணி வந்து சாதுவாக உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார். ஆனால் லைன் தண்ணிக்கு வந்து பைப்பெல்லாம் இந்த பக்கம் புதைச்சிட்டாங்க, குடி தண்ணிக்கு. அது வந்து வார மாதம் மட்டும் அந்த தண்ணி வந்துடும். ஆக நீங்கள் வந்து அதில் பாவச்சு கொள்ளலாம். மற்றபடி ஒரு சாதுவான ஒரு உவர் தன்மை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறேன். இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பரப்பினுடைய விலை வந்து 35 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஏனையன் ரோடு கரையிலேயே இருக்கிறதால உறுதி காணி அதோட 35 லட்சம் ரூபா சொல்கிறார். ஆனால் வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து காணியை பார்வையிட்டு உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மறக்காமல் வந்து இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பர் தாரன், அதுக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய காணிகளை வந்து விற்பனை செய்து கொள்ளலாம், நேரடியாக விற்பனை செய்து கொள்ளலாம். மறக்காமல் எங்கள் நிலம் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். முக்கியமாக மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.